வரைபடத்தின் வரலாறு. சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வரைபடத்த கண்டுபிடிச்சுட்டாங்களாங்க. அதாவது இத கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல தாங்க டால்மி என்பவர் தாங்க இந்த வரைபடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கு முந்தைய காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்து ஜமீன்தார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நிலத்த பிரிச்சு வைக்கிறதுக்கு, இவங்களுக்கு இந்த இடம், இவங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு வரைபடத்த உருவாக்குனாங்க. ஆனா, போதிய வசதி இல்லாதனால அந்த இந்த வரைபடம் வரையறதுக்கு காகிதம் கூட அந்த காலத்துல இருக்காதுங்க. அதுக்கு பின்னாடி தான் இவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, அந்த களிமண் மூலமா அதுல வரைபடம் வரைஞ்சு, சுடுமண்ணுல வச்சு, அப்புறம் சுட வச்சு, அதுக்கப்புறம் தாங்க அத பாதுகாத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் இவங்களுக்கு, இந்த இடம் இவங்களுக்கு. இந்த களிமண் யார் கையில இருக்கோ, அந்த இடம் வந்து அவங்களது இந்த வரைபடம். அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாங்க டால்மி என்கிறவர் தாங்க இந்த அட்சரேகையும், இந்த கடகரேகைக்கும் இடைப்பட்ட கேப்ல ஒரு உலக வரைபடம், அதாவது பூலோக வரைபடத்த வரையறாருங்க. அது வரையும்போது, அதாவது பூலோக அமைப்புல வரையும் பொழுது, அந்த தீர்க்கக்கோடு, இந்த அட்சரேகையோட எல்லாமே வந்து வளைவு நெளிவா இருக்குங்க. ஆனா, அது வந்து சரியானபடி யாருக்கும் புரியாதனால, தட்ட வடிவில ஒரு மேப் மாரி அதுக்கப்புறம் வரைஞ்சு, அதுக்கப்புறம் நேரா சரி பண்ணி, அதுக்கப்புறம் தாங்க எல்லாத்துக்கும் புரிய வச்சாரு. இதுதாங்க இந்த வரைபடத்தோட ஒரு சிறப்பம்சமே.